அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இந்த செடியை பாருங்கள். ஸோ ஒரு செடி வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு மின்ட் துளசி. ஸோ அவ்வளோதான் போல் காஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை, பக்கத்துலேயே துளிர் விட்டு இன்னும் 2-3 அப்படியே பாருங்கள் வளருது. லைஃப்பும் அப்படி தாங்க. ஸோ லைஃப்பில் வந்து எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதான் லைஃபு. ஸோ நம்ம வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி டே ஸோ வி ஆர் ஹேவிங் அ ஹோப் இல்லையா? நமக்கு நெக்ஸ்ட் டே இருக்குன்னா அப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு வழி இருக்குன்னு தான் அர்த்தம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எப்படி இந்த செடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் போயிடுச்சு அப்படின்னு நினச்சாலும் அதில் துளிர் விட்டு வர மாதிரி நம்ம லைஃப்லேயும் கண்டிப்பாக எவ்வளோ நமக்கு சோகங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் கடந்து நம்ம போக தான் போகிறோம். அண்ட் எப்பயுமே ஸ்டாக்னண்ட்டாக ஒரு விஷயம் நடக்க போகிறது இல்லை, எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடையே இருங்க. எப்பயுமே திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கும், எனக்கு நல்லதே நடக்கும், எனக்கு இதை சாதிப்பேன், என்னவாக இருந்தாலும் சரிங்க, அது நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்லே இருங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க போகுது. எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும் இல்லையா? ஸோ காலையிலேயே இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் மொக்கன்னு நினச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஓகே இதை நல்ல ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இன்றைக்கி vlog போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் vlog போடுறேன். அண்ட் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். பசங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலை காய வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு திங் என்ன இருக்கும், ஏதோ இட்லி ஆர் தோசை இந்த மாதிரி தான். உடம்பு சரியில்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட் தான் செய்வோம். அண்ட் இந்த லாஸ்ட்டு 1 வீக்காக வீட்டில் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே சட்னி சாம்பார் கண்டினியூஸாக இப்படி செஞ்சுட்டு ஸோ ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ என்னடா அல்டர்னேட்டிவாக யோசித்தேன். ஸோ ஒரு தக்காளி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ தக்காளி குழம்பு வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த கருவேப்பிலையை ஏன் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கங்க, இந்த பேக்கெட் கருவேப்பிலை 20 ருபீஸு. யூஸ்வலி கருவேப்பிலெலாம் வந்து இந்த கடையில் போய் சாமான் வாங்கிட்டு இந்த கருவேப்பிலை ஊசியில் கொசுர கேட்பேன். நானும் கிடையாது, வீட்டில் இருக்க எல்லா இல்லத்தரசிங்களுமே அதை தான் பண்ணுவாங்க. கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து வாங்குவோங்க நம்மலாம். அப்படிப்பட்ட நமக்கு வந்த சோதனையை பார்த்திங்களா? என்னடா அந்த மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி இப்படி ஆயிடுச்சு. கருவேப்பிலெலாம் இன்றைக்கி நான் 20 ரூபா காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனாலே வந்து நல்லா போடுற அந்த கருவேப்பிலையை அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு தக்காளி குழம்பு. இந்த தக்காளி குழம்பு ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி குழம்பு, கண்டிப்பாக அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப டேஸ்டியானது, இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு நல்லா இருக்காது, இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ், ஈவன் பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் தோசை தான் செஞ்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூஸ்வலி நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சமைக்கிறப்ப முன்னாடியே நான் வந்து சால்ட் ஆட் பண்ண மாட்டேன். ஃபைனலி சால்ட் ஆட் பண்ணுவேன். அது ஒரு நல்ல ஒரு பழக்கம்னு சொல்லலாம். ஸோ மார்னிங் வந்து தோசை அண்ட் இந்த தக்காளி குழம்பு வச்சாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செய்யலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஜுரம். ஸோ 1 வீக்காக ஃபீவராக இருக்குது. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் 1 வீக்காகவே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை, ரசம் சாதம், இப்படி தான், சாம்பார் சாதம். ஸோ ரொம்ப வந்து சட்டிலாக, அதுவுமே சாம்பார்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பச்சை மிளகா மட்டும் ஒன்று கீரி போட்டு சாம்பார் வச்சு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குழம்பு வந்து சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன், பச்சைப்பயிறு தோசை. ஸோ இது கூட கொஞ்சம் பூண்டு போடலாம், பட் நான் வந்து பூண்டு இல்லை அதனால் போடலை. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அவ்வளோதான். நல்லா வந்து கடல காய வச்சுட்டு இது கூட சால்ட் கொஞ்சமாக போட்டு, நல்லா வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சால்ட் அவ்வளோதான். இந்த தோசையை சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, கார்ப்ஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கார்ப்ஸுக்கு அல்டர்னேட்டிவாக எடுக்கலாம் அப்படின்னா இது வந்து எடுக்கலாம். லோ கார்ப் டயட் அப்படி இருக்கிறவங்க எடுக்கலாம். நான் எடுக்கும் போது கீழே விழுந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு தோசை போட்டு
நல்லா வந்து தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ மார்னிங்கோட ஃபுட்டெல்லாம் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆஃப்டர்நூன் லன்ச் செய்யணும் இல்லையா? ஸோ லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரசம் சாதம், தட் இஸ் 1 பார்ட் ரசம் சாதம். ஸோ 1 பார்ட் ரசம் சாதம்ன்றப்ப நல்ல யூஸ்வலி எல்லாருக்கும் தெரியும், தெரியலனாலும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 பங்கு பருப்பு போட்டு பொடி, அதாவது நம்ம சீரக பொடி, அப்புறம் உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இருந்தால் கார்லிக் பவுடர் போடுங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷாக கார்லிக் போடுங்க. என்கிட்ட கார்லிக் இல்லை, ஸோ கார்லிக் பவுடர், தக்காளி, வெங்காயம் போடக்கூடாது, புளி கொஞ்சம் கரைசல் பொன்னி இதெல்லாம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சாம்பார் பொடி, அவ்வளோதான். குக்கரை நல்லா விசில் வைங்க. நல்லா 1லேருந்து 2 விசில் வந்துட்டால், 2-3 விசில் வந்தால் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நெய் மைசூர்பா. வீட்டில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மைசூர்பா செஞ்சு, ஸோ அதனால் மைசூர்பா செய்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மைசூர்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம 1 பார்ட் ரசம் சாதம். ஸோ ரசம் சாதம் வச்சு கூட என்ன செஞ்சேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள், வடாம் தான் பண்ணேன். ஸோ இது கூட வந்து இந்த ஆனியன் வடாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடவே ரொம்ப அமிர்தமாக இருக்கும்னு சொல்லலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்நாக்ஸு. ஸோ இது வந்து ஊர்லேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் போடணும். ஸோ கப் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை சுத்து முறுக்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் தாங்க கிடைக்கும். பார்த்திங்களா, அதிரசம், அப்புறம் இந்த எள் உருண்டை, இது மாதிரி வந்து எல்லாமே இட்ஸ் ஆல் வந்து நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் தான் சொல்லணும். அந்த காலத்தில் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் இதெல்லாமே வந்து சின்ன வயசில் சாப்பிட்டது. இது பார்த்திங்களா தேங்காய் உருண்டை, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து இதை தேங்காய் பிஸ்கெட்னு சொல்லவா, இல்லை தேங்காய் உருண்டைன்னு சொல்லவா என்னன்னு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்தது. அண்ட் இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன அந்த எள்ளு போட்டு இது மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஊரில் தான் கிடைக்கும். இந்த தேங்காய் உருண்டையை பார்க்குறப்பவே பயங்கர ஜூஸியாக சாஃப்டாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் அமிர்தமாக இருந்துச்சுன்னு நான் சொல்லணும். இது பாருங்கள், இது வந்து கை சுத்து முறுக்கு. இது வந்து இந்த ஊரில் தாங்க கிடைக்கும். இது நிறைய ஊருங்களில் வந்து கையிலேயே வந்து சுட்டு விற்பாங்க. இந்த சென்ஸ் கையில் சுற்றுவாங்க. இது மெஷினோ இல்லை மற்ற இந்த முழுக்கு புளியறதுலோ கிடையாது. ஸோ ரொம்ப யம்மியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேரளாவுக்கு போயிருந்தாங்க போல். ஸோ கேரளாலேருந்து வந்து அந்த சிப்ஸ், அந்த நேந்திரம் பழம் சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நல்ல ஒரு 1 வீக்குக்கு இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம வந்து யூஸ்வலி நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி யாராவது ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ், அதுவும் இந்த கை சுத்து முறுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி இந்த அதிரசம், அப்புறம் இந்த தேங்காய் உருண்டை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னையோட vlog பார்த்தீங்க. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். Until then it's bye from your Aisha.